எந்த அளவுக்கு வந்து ஒரு கலப்படமா ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு நான் உதாரணம். எந்த அளவுக்கு இன்னும் அந்த பியூரிட்டியை நோக்கி நாம திரும்பி அதை மீட்டெடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம அமுதன் உதாரணம். இந்த விதத்துல பார்த்தோம்னா இவன் என்னை விட பெரியாரு, நான் அவனை விட சிறியாரு. ஓகே, ஸோ வி ஹாவ் டு அக்செப்ட் பெரியவங்க சின்னவங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து உயரத்துலேயோ வயசுலையோ பணத்துலேயோ பின்னாடி போகிற பட்டத்துலேயோ இல்லை. 4 பேருக்கு அவங்க மனசில் நாம் விதைக்கிற அன்புல இருக்கு. நீ 4 பேருக்கு விதைச்சின்னா அவருடைய வேல்யூ அது, அது 400 பேருக்கு மேலே விதைச்சின்னா அதனுடைய வேல்யூ அது. அமுதன் இவனுடைய குரல் இந்த இடத்துல, இந்த ஏரில், இந்த காற்றுல 8 வருஷமா 8 தானே இப்போ படிக்கிறார். பிரைமரி ஸ்கூல்லேருந்து இவனுக்கு தெரியாத பாண்டியில் உள்ள இலக்கிய வியாதிங்க மாதிரி இது இலக்கியவாதிகள் யாரும் கிடையாது. இவன் பல இலக்கிய கூட்டங்களில் வந்து கலந்துக்கிட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்கிறான், பேர் வாங்கியிருக்கான், கடைசியில் அதிலே மெம்பராக இருக்கிறான், அதிலே உறுப்பினராக இருக்கிறான். அந்த குழுவில் வந்து ஒரு தீர்மானங்கள் எடுக்கும்போது இவன் அங்கே போய் உட்கார்ந்துருப்பான், அந்த தீர்மானங்களில் கலந்துருக்கிறான். அப்போ இந்த மொழியின் மீதான இவனுக்குள்ள ஆற்றல் இருக்குல்ல, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வேணும். எந்த மொழியா இருந்தாலும், தமிழா இருந்தாலும் இங்கிலீஷா இருந்தாலும், யாருக்கு எந்த தாய்மொழியா இருந்தாலும் அவங்க வந்து அந்த தாய்மொழியின் மீது அளவலாவிய ஒரு ஈர்ப்பும் இது வந்து பற்றும் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டுமே தான் அவங்க தாயை மதிக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க தாயை மதிக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்க தாய்மொழியை மதிக்கிறாங்கங்கிற ஒரு சமமாக எடுத்துக்கலாம். ஸோ ஏதோ ஒரு விதமான மனசில் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன கிளேசம், எப்படி நம்ம வந்து இந்த பிள்ளைய வந்து இன்னும் மேலே பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது. எனிவே ஹி மேபி மூவிங் அவுட் ஆஃப் அவர் ஸ்கூல், மேபி சூன், மேபி இருக்கலாம். கன்வின்ஸ் ஆனாக்கா மேபி ஹி வில் பி ஸ்டேயிங் ஹியர். அப்படி இருக்கும்போது லெட்ஸ் செலிப்ரேட் இட். ஓகே, see, celebrate.